அரவிந்து, சொல்லுமா. இன்னும் எந்திரிக்கலையா நீ? எந்திரிச்சிட்டேம்மா. காலையில் சீக்கிரம் எந்திரிச்சு பழகுடா. சரிம்மா. அப்புறம் உன்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். என்னதுமா? ஏதோ ஒன்றாம்ல, அதனால ஃப்யூச்சரில் வேலையே இருக்காதுங்கிறாங்க. என்னம்மா சொல்கிற? ஆமாண்டா, ஏதோ ஏஆர்டின்னு ஆரம்பிச்சிருந்துச்சு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாமா? அது மாதிரி தான் ஏதோ வந்துச்சு. அப்படின்னா என்னது? அதை எப்படிம்மா சொல்கிறது? மனுஷன் மூளையை விட அதிகமான பவர் உள்ள ஒரு கண்டுபிடிப்புமா. நம்ம 10 நாள் செய்கிற வேலையை 1 மணி நேரத்தில் முடிச்சிடுமா அது. அப்போ உன்னை இவ்வளோ லட்சம் கட்டி படிக்க வைக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு தானா? அதெல்லாம் வர ரொம்ப காலம் ஆகுமா, நீ ஒன்றும் பயப்படாத. இல்லைடா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரிம்மா, காலேஜுக்கு லேட் ஆச்சு, நான் போயிட்டு வரேன். என்னடா? பல்லு ரொம்ப வலிக்குதுடா. எப்போ பாரு அந்த கர்மத்தை வாய் சைடில் வச்சுக்கிட்டே இருந்தா அப்படி தாண்டா வலிக்கும். இப்போ என்னடா பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாதுடா. காலேஜ் போய்ட்டு வந்து ஈவினிங் பார்த்துக்கலாம். சரி. என்னடா காலேஜில் என்ன நடந்துச்சு? எப்பயும் போல தான்டா. என்னை பற்றி யாரும் கேட்டாங்களா? ஜூலியன் சார் மட்டும் கேட்டார்டா. அப்புறம் ஒரு ஆர்டிக்கிள் வேறு சப்மிட் பண்ண சொன்னார், ஏஐ பேஸ் பண்ணி. ஏஐ இல்லையா? என்னதுடா? நம்ம மெடிசின்ஸில் ஏஐயோட ரோல் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வச்சு. ஏஐனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தானடா. உனக்கு பிடிச்ச டாபிக் தானடா. ஆமாடா, அதான் யோசிக்கிறேன். 10ஓட 11 இல்லாமல் நம்ம யூனிக்காக இருக்கிற மாதிரி பண்ணணும்டா. என்னடா இன்னும் பல்லு வலி சரியாகலையாடா? இல்லைடா, சாப்பிட கூட முடியலை. சரிடா, அப்புறமா மெடிக்கலுக்கு போவோம். வணக்கம் மக்களே, நம்ம மதுரையில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டென்டல் கிளினிக்ல ஏஐ கொண்டு வந்திருக்காங்க. டீத் எதுவும் ஷேக் ஆகிற மாதிரி இருக்கா தம்பி? ஆமாம் சார். சரி, இங்கே வந்து படுங்க, என்னன்னு பார்ப்போம். மவுத்தை ஓப்பன் பண்ணுங்க. கம் ரொம்ப லூசனிங்காக இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான், ஸ்டார்டிங்லேயே கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ சரி பண்ணிடலாம், வேறு எதுவும் இல்லைப்பா. எதுவும் ப்ராப்ளமா சார்? இல்லை, தம்பி டொபேக்கோ எதுவும் யூஸ் பண்ணுவாரா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார், அவன் யூஸ் பண்ண மாட்டான். இல்லைப்பா, அந்த ட்ரக் யூஸ் பண்ணால் தான் ஒயிட் அண்ட் கிரே பேச்சஸ் வந்து வரும், அதான் கேட்குறேன். அப்படி எதுவும் இருந்தால் இப்போவே ஸ்டாப் பண்ணிடுங்க, ஏன்னா ஃப்யூச்சரில் கேன்சர் கூட வரலாம். ஓகேவா சார்? இங்கே ஏஐ டெக்னாலஜி இருக்குல்ல சார், அதோட யூஸ் என்ன சார்? அது ஒன்றும் இல்லைப்பா, சிம்பிளாக சொல்லப்போனால் டைம் கன்சியூமிங் கம்மியாக இருக்கும். 10 பேஷண்ட் பார்க்குற இடத்துல ஒரு 30 பேஷண்ட் பார்த்துடலாம், அவ்வளோதான் தம்பி. மற்றபடி சார் என்னப்பா, ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அக்யூரேட்டாக இருக்குமா சார்? அதெல்லாம் அக்யூரேட்டாக இருக்கும் தம்பி. ரிப்போர்ட்ஸ் பேஷண்ட்டோட வாட்ஸ்அப்புக்கே போயிடும். சரி தம்பி, ஒரு 1 வீக் கழிச்சு வாங்க, சரியா? ஓகே சார். ஓகே, பார்த்துக்கோங்க. மச்சான், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா. ஏன்டா, என்னடா ஆச்சு? ஆமாம், எங்கள் அக்காவும் டென்டிஸ்ட்டு ஹாஸ்பிட்டலில் கண்டுபிடிச்ச மாதிரி எங்கள் அக்காவும் ட்ரக் யூஸ் பண்ணுறதை கண்டுபிடிச்சிட்டா நான் என்னடா பண்ணேன்? ஆமாம்ல, பேசாமல் இப்படி பண்ணால் எப்படிடா? எப்பட்றா? உனக்கான ட்ரக்கை நம்மளே கண்டுபிடிச்சா? ஏய் சும்மா இருடா. ஏன்டா, நம்ம வேறு ஃபைனல் இயரு, நமக்கான ப்ராஜெக்டும் ஏ ரிலேட்டடாக இருக்குது. அப்படியே உனக்கு ட்ரக் கண்டுபிடிச்ச மாதிரி ஆச்சு, நம்ம ஆர்டிக்கிளையும் முடிச்ச மாதிரி ஆச்சு இல்லைடா? ட்ரக்கு ப்ரிப்பேர் பண்ண ரொம்ப வருஷம் ஆகும்ல. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைடா. இந்த மாதிரி தான் 2019 வந்து
ஒரு கம்பெனி வந்து 46 டேஸாக வந்து ட்ரக் மாலிகுல்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம ரசிகத்தெல்லாம் நடக்காதுடா, இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரு வேலை சக்ஸஸ் ஆச்சுன்னா சரி, ட்ரை பண்ணி பார்ப்போம்டா. அதே தான் பார்ப்போம். ம். முதல்ல ட்ரக் யூஸ் பண்ணுறது நிப்பாட்றா. ஆனால் ஒரு டீ. அண்ணே ஒரு வடை. இங்க பாடுறா, ஒருத்தன் ஏஐ யூஸ் பண்ணி மெத்தாபெட்டமைன் கன்சியூம் பண்ணி இறந்து போயிட்டானாம்டா. அதான் சொல்கிறேன் நானே, இங்கே ஏஐ யூஸ் பண்ணி மெடிசின்ஸும் ப்ரிப்பேர் பண்ணலாம், மெத்தபெட்டமைனும் ப்ரிப்பேர் பண்ணலாம். அந்த ஏஐங்கிற ரோப்பு நம்ம கையில் தான் இருக்குது. அதை டைப் பண்ணுறதும் லூஸ் பண்ணுறதும் நம்ம பொறுப்பு தான்.